வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பௌர்ணமி என்ன ஸ்பெஷல், அதுவும் முக்கியமா கார்த்திகை மாசம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு என்ன ஸ்பெஷல், இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சா நமது வாழ்க்கை முன்னேறும் அப்படின்னு கத்துக்க போகிறோம். முழுசா பாருங்க. நார்மலா பௌர்ணமி அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு எனர்ஜி சக்திகள், அதாவது நமது குருமார்கள், தெய்வங்கள், தெய்வ நிலைகள் இருக்கிறவங்க, உயர்ந்த நம்மளை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க, அதாவது ஆன்மீகத்தில் உயர்ந்தவங்க பாருங்க, போகர் ஐயா, இந்த மாதிரி சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், இவங்க எல்லாமே நம்ம இடத்துக்கு வரக்கூடிய நாள் தான் பௌர்ணமி. அதனால கிரிவலம்லாம் போவாங்க பாருங்க, மலை சுற்றி வர்றதுக்கு பார்த்தீங்களா. அந்த மலையை சுற்றி வரும்போது நிறைய சித்தர்கள் மலையில் இருக்கிறாங்க. அப்போ நம்மளும் மலையை சுற்றி வரும்போது பௌர்ணமி இன்னைக்கு அந்த சித்தர்கள் அங்கே இறங்கி வருவாங்க. அப்போ நம்ம நடந்து போகும்போது நமக்கு சில சித்தர்கள் காட்சி கொடுக்கலாம். அந்த சித்தர்களோட எனர்ஜி நமக்கு வந்து சேரும். நமக்கே அது தெரியாது. நம்ம அந்த கான்சியஸாக ஒரு தெளிவான மனநிலையோட, ஒரு அமைதியான மனநிலையோட நடந்து கிரிவலம் போயிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த சித்தர்களோட சக்தி நிலையை நமக்கு வந்து சேரும். நமக்கு அருள் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும். அப்போ பௌர்ணமினால இது ஸ்பெஷல். அது கார்த்திகை மாதம் வரக்கூடிய பௌர்ணமினா இன்னும் ஸ்பெஷல். கார்த்திகை மாதம்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாங்க, முருகரோட ஸ்பெஷலான மாதம் இது. அப்போ முருகரே முதல் சித்தர், கரெக்டுங்களா? முருகர் வந்து முதல் சித்தர். அந்த சித்தரே நமக்கு, அதை முருகரே இறங்கி வந்து நமக்கு கார்த்திகை மாசம் இங்க இருக்காரு. அப்ப நம்ம அந்த பௌர்ணமியில நிச்சயமா நம்ம கூட இருக்காரு. அப்ப அவரோட சக்தி நிலை கூட எப்படி நம்ம கனெக்ட் ஆகுறது. நம்ம கிரிவலம் போக முடியலங்க, பௌர்ணமிக்கு நான் கிரிவலம் போக முடியல, நான் வீட்டில் தான் இருக்கிறேன், வெளியூர்ல இருக்கிறேன், வேற ஊர்ல இருக்கிறேன், இப்ப நான் என்ன பண்றதுன்னு கேட்கிறவங்களுக்கும், ஈவன் கிரிவலம் போறவங்களுக்கும் எல்லாருக்குமே அந்த முருகரோட முழு அருள் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? முருகருக்கு உகந்த நட்சத்திரம் 2 நட்சத்திரங்க. ஒன்னு விசாக நட்சத்திரம், இன்னொன்னு கார்த்திகை நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் நீங்க பிறந்தது, அதனால வைகாசி விசாகம் ரொம்ப ஸ்பெஷலானது. கார்த்திகை நட்சத்திரம் சிவபெருமானோட நெற்றியிலிருந்து அந்த தீப்பிழம்பு வந்து ஆறு குழந்தைகள் பிறக்கிறாங்களா, அந்த 6 குழந்தை ஒன்னா சேர 4 வரைக்கும் தான் கார்த்திகை. அதாவது கார்த்திகை பெண்களை ஒரு எடுத்து வளர்க்குறாங்க பாருங்க, ஒன்னா சேர்த்து, அதுதான் கார்த்திகை. அப்ப அவ்வளோ ஸ்பெஷலான மாசத்துல, அவ்வளோ ஸ்பெஷலான நட்சத்திரத்துல வரக்கூடிய, எப்பயுமே ஒரு வருஷமும் கிட்டத்தட்ட பௌர்ணமியும் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னா வரும். இந்த தடவை கொஞ்சம் டிஃபரன்ஸ்ல வந்திருக்கு. இருந்தாலும் நமக்கு அந்த முழு பலன் கிடைக்கும் அந்த தீபம் ஏற்றும் போது. சரி, எப்படி தீபம் ஏற்றணும், என்ன தீபம் ஏற்றணும்? இப்ப முருகருக்கு நம்ம ப்ரே பண்றோம். பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணுங்க, 14ஆம் தேதி அன்னைக்கு, 14ஆம் தேதி அன்னைக்கு, இந்த மாசம் டிசம்பர் மாசம் 14ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது. அந்த பௌர்ணமி முழு நிலவு நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ, எந்த கண்ட்ரில இருக்கீங்களோ, நீங்க பௌர்ணமி முழு நிலவு பார்த்த பிறகு, சில நேரங்கள் இப்ப மழை காலமா இருக்கிறதுனால நம்மளால முழு நிலவு பார்க்க முடியல, பரவாயில்ல. இருந்தாலும் அந்த முழு நிலவு வந்த நேரம் சாயங்காலம் 6 மணிக்கு வச்சுக்கோங்களேன். 6 மணிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, விளக்கேற்றுங்க. உங்க வீட்டுல முருகர் போட்டோ இருந்தா முருகர் போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. முருகர் சேலை இருந்தா முருகர் சேலை எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க, எங்கள் வீட்டில் முருகர் சேலையும் இல்லை, முருகர் போட்டோம் இல்லை, இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? மனசார முருகர் ப்ரே பண்ணிட்டு விளக்கேற்றுங்க. எப்படி விளக்கேற்றுறீங்கன்னா, அருங்கோணம் போடுங்க. முதல்ல ஒரு முக்கோணம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்வெர்டட், அதாவது தலைகீழ ஒரு முக்கோணம், 2 போட்டிங்கன்னா அருங்கோணம் ஆகிவிடும். இந்த அருங்கோணத்தில் 6 அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. 6 அகல் விளக்கு நீங்கள் என்ன முக்கோணம் போட்டுட்டீங்க, அடுத்த முக்கோணம் ட்ரையாங்கிள் போட்டுட்டு அருங்கோணம் வரைஞ்ச பிறகு நடுவில் ஓம் எழுதிக்கோங்க. சுற்றிலும் ச ர வ ந ப வ எழுதிக்கோங்க. 6 எழுத்து எழுதிக்கிட்டு 6 அகல் விளக்கு, மண் விளக்கு எடுத்து நல்லெண்ணெய் நெய் விளக்கு, பசு நெய் எடுத்து பஞ்சுத்திரி அல்லூத்திரி போட்டு 6 கார்னர் இருக்கு பாருங்க, சரவணபாவை எழுதிட்டீங்களா, அந்த 6 கார்னர்லையும் வச்சு விளக்கேத்துங்க. முருகரை நினைச்சுக்கிட்டு முழுமையா மனசால மனம் உருகி முருகரை நினைச்சுக்கிட்டு, எனக்கு நீங்க தான்ப்பா காப்பாற்றணும், நீங்க தான் கூட இருக்கணும் மனசார உருகி கேட்கும் போது, பௌர்ணமி நிலவோட வெளிச்சத்துல ஏற்கனவே மகான்கள் வர நேரம், பல மகான்கள் பல சித்தர்கள் வரக்கூடிய நேரம், அவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய முருகரும் வருவார். முருகரும் வந்து நமக்கு எல்லா விஷயமும் செஞ்சு கொடுப்பாரு. நம்ம வேண்டுதல் முழு நம்பிக்கையோட 100% நம்பிக்கையோட நமக்கு வேண்டுதல் வச்சா நிச்சயமாக அது நடக்கும். இன்னும் அடுத்த வேற என்ன பண்ணலாம், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பௌர்ணமி இருக்கு பாருங்க, சாயங்காலம் 14ஆம் தேதி சாயங்காலம் வந்து 15ஆம் தேதி மத்தியானம் வரையிலும் இருக்கிறதுனால, வீட்டில் நீங்கள் விளக்கேற்றி வைக்கிறது, சாமி கும்பிட்றது எல்லாமே 14ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு பண்ணிடுங்க. கோயிலுக்கு போகிறது, நீங்கள் கோயிலுக்கு போய் முருகர் கோயிலுக்கு போகணும், அங்கே செலிப்ரேட் பண்ணணும், அங்கே போய் நான் பௌர்ணமி செலிப்ரேட் பண்ணணும், இல்லை அங்கே போய் முருகர் கோயில் போகணும், பூஜை பண்ணணும், சாமி கும்பிட்டு நினச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி காலையில் போயிட்டு வந்துடுங்க. ஸோ இந்த தடவை பௌர்ணமியில் நமக்கு ஒரு ஸ்பெஷல் பாருங்கள், 2மே கிடைக்குது. ஒன்று வீட்லேயும்
நம்ம விளக்கேற்றி செலிப்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி கோயிலே போய் செலிப்ரேட் பண்ணலாம். சரி, இப்போ அடுத்த வீட்டில் என்ன தெரியுமா பண்ண போகிறோம்? கிட்டத்தட்ட 6 மணிக்கு இந்த முருகருக்காக 6 விளக்கு ஏற்றி வைக்கிறீங்களா? இதை தவிர அடுத்தது 27 விளக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அகல் விளக்கு வாங்கி நல்லா கழுவி வாஷ் பண்ணி அதில் நெய் தீபம் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் அது மத்தியானத்துக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுருங்க. சாயங்காலம் 6 மணிக்கு 27 தீபம் ஏற்றுங்க. 27 தீபம் எதுக்குங்க? 27 நட்சத்திரங்களுக்கு. எங்கள் வீட்டில் இருக்கிற 4 பேருங்க, 4 பேர் ஆளுக்கு நட்சத்திரம் தான் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் சேர்த்து, யார் யார் என்ன நட்சத்திரம் தெரியாது, எல்லாருக்கும் சேர்த்து ஏத்துறீங்க. எங்க குடும்பத்தில் அவ்வளவு பெரிய குடும்பம்லாம் இல்லைங்க. எங்க வீட்டில் மொத்த குடும்பமே 15 பேர் தான். அப்புறம் 27 நட்சத்திரம் வரும். இது மட்டும் இல்லை, குடும்பம்னு நான் சொல்றது இப்போ உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்க குடும்பம் மட்டும் கிடையாது. நம்ம முன்னோர்கள் இருக்காங்க பாருங்க. நம்ம முன்னோர்கள்ல இப்போ உடல் இல்லாம அவங்களோட பிளேன்ல இருக்காங்க பாருங்க. அவங்க எந்த நட்சத்திரத்தை பிறந்தாங்க? உங்க அப்பாவோடைய அப்பாவோடைய அப்பா அம்மா, உங்க அப்பாவோடைய அம்மாவோடைய அப்பா அம்மா, உங்க அப்பாவோட அப்பாவோட அப்பா அம்மா, அவங்க அந்த மாதிரி முன்னோர்கள் வரிசை போகுது பாருங்க. அதுல யார் எந்த நட்சத்திரம் நமக்கு தெரியாது. இப்ப அந்த முன்னோர்கள் அவங்க அடுத்த பிறவி எடுத்துட்டாங்களா இல்ல வேற பிளேன்ல இருக்காங்களா நமக்கு அதுவும் தெரியாது. இப்ப மனசார மனமுருகி அந்த 27 நட்சத்திரங்களையும் கூப்பிட்டு அந்த 27 விளக்கு ஏற்றும் போது எல்லாருக்குமே நல்லது நடக்கும். நம்ம இப்ப உயிரோடு இருக்கிற, இப்ப வாழ்ந்துட்டு இருக்க, இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்க மட்டும் கிடையாதுங்க. அங்க வேற ஒரு உலகத்துல முன்னோர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும் அது நல்லது நடக்கும். அப்ப பல நேரங்கள்ல பல முன்னோர்கள் அடுத்த பிறவி எடுக்க முடியாம திரும்பவும் பூமிக்கு வர முடியாம ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு நல்ல நிலை அவங்களுக்கு கிடைக்காது. 27 விளக்கு ஏற்றும்போது 27 நட்சத்திரங்களோட பலனும் சேர்ந்து, முருகர் சித்தர்களுக்கெல்லாம் தலைவர், அவரோட பலனும் சேர்ந்து, அவரோட அருளும் சேர்ந்து, சித்தர்கள் பல பேர் நமக்கு வந்திருப்பாங்க பாருங்க, அவங்களோட அருளும் சேர்ந்து நமது தலைமுறை, நம்ம முன்னோர்கள் தலைமுறை, நமக்கு அடுத்த தலைமுறை எல்லாருக்குமே நல்லது நடக்கும். ஸோ நீங்க என்ன பண்ண போறீங்க? 27 + 6 விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்க விளக்கு ஏற்றலாம், விளக்கு ஏற்றிக்கோங்க. மினிமம் 27 விளக்கு, 27 நட்சத்திரங்களுக்கு 6 விளக்கு இந்த அருமோணத்தில் வச்சு விளக்கு ஏற்றுங்க. நெய் தீபம் ஏற்றுங்க, முடியல நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்ப இந்த விளக்கு ஏற்றினா என்ன ஆகும்? நல்லா கேட்டுக்கோங்க. மனசார உங்களுக்கு என்ன வேணுமோ தெளிவா கேளுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தெளிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் திரும்ப பலன் கிடைக்கும். நீங்க ஒரு ஹோம்ஒர்க் கூட பண்ணுங்க. ஒரு நோட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணும் எழுதுங்க. ஒரு 10 பாயிண்ட் வருதா எழுதுங்க. இந்த 10 பாயிண்ட்ல எது ஃபர்ஸ்ட் நமக்கு இப்போ உடனே தேவைப்படுதுன்னு எழுதுங்க. அதை இன்னும் தெளிவா எழுதுங்க. இன்னும் தெளிவா. அதாவது படிச்சோன்னு கிறிஸ்டல் கிளியரா, அதாவது பார்த்தோன்னு படிச்சோன்னு உங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி. இதை நீங்க யார்கிட்ட சொன்னாலும் அவங்க இதுதான் நீங்க சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த அளவுக்கு தெளிவாக நீங்க எழுதி வச்சுக்கிட்டு அந்த விளக்கு ஏற்றும் போது 6 விளக்கு ஏற்றும் போது சரி, அந்த 27 விளக்கு ஏற்றும் போது சரி, நீங்க மனசார அந்த என்ன எழுதி வச்சுக்கணும் திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே முருகரை ப்ரே பண்ணிக்கிட்டே நீங்க எழுத்துங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது 27 விளக்கு ஏற்றும் போது அதையும் நினைச்சுக்கோங்க. முக்கியமா முன்னோர்களையும் நினைச்சுக்கோங்க. எல்லாருக்கும் நல்ல நிலை கிடைக்கட்டும் சொல்லி வேண்டிக்கோங்க. நிச்சயமா அவர்களும் நல்ல நிலை அடைவார்கள். நமக்கும் நல்ல நிலை கிடைக்கும். நமக்கு அடுத்த ஜெனரேஷன் இருக்கு பாருங்க, அவங்களுக்கும் நிச்சயம் நல்ல நிலை கிடைக்கும். எல்லாருமே வாழ்க்கையில சுபிக்ஷமா வாழலாம். வாழ்க வளமுடன்.